தான் வந்து லக்கி. அதை நம்ம தான் யூஸ் பண்ணிக்க மாட்டேங்கிறோம். எனக்கும் பண்ணிவிட அமாவாசை முடிச்சுட்டு முடி கொடுக்கறதா இல்லை, நான் ஹேர் தெரியாது வலி எப்படி இருக்கு சொல்லிட்டு. இல்லைம்மா, அந்த இடம் மட்டும் அப்படிதான் போல ஏதோ ஒன்று. ஆனால் நடக்க போகுது, நீ வந்து கேர்ஃபுல்லாக இருன்னு சொல்லியிருக்கீங்க. எனக்கே சொல்கிற மாதிரி வீடியோ ஆன் பண்ணிட்டு சுற்றி போடுங்கக்கா, அப்போதாக்கா கண்டிருக்கீங்களா பார்த்துருக்கீங்க. அது வீடியோ போட்டிருக்கோம். நான் இதுக்கு முன்னாடி இதை விட சிவியராக நான் இருந்திருக்கேன். ஹாய் மை ஃபேமிலிஸ், இன்றைக்கி என்ன விளாக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னடா இந்த ட்ரெஸ்ஸில் இருக்குன்னு பார்க்காதீங்க, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் டேப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்க முடியும். இனிமேல் நம்ம சேனலில் வந்து ரெகுலராக வீடியோஸ் வரும். நம்ம நேற்றே வந்து ஸ்டிச்சஸ்லாம் பிரித்தாச்சு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாழ்வு தொடங்கும் இடம் நீதானே, வானம் முடியும் இடம் நீ. எனக்கு பூ ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எந்த அளவுக்கு பிடிக்கும்னா, ஏப்பா ஆட்டோ விட்டு இறங்கணுன்னே ஊற்றி வச்சேன். அடிப்பாவி, கொஞ்சமாக தண்ணி ஊற்றி. எனக்கு டீ வேண்டாம், நம்மளுக்கு மட்டும். நான் சாப்பிட போகிறேன். எவ்வளோ பூ பிடிக்குன்னா அவ்வளோ பிடிக்கும். அவ்வளோனா எவ்வளோ அது எனக்கு சொல்ல தெரியாது, ஆனால் பூ ரொம்ப பிடிக்கும். இதே நம்ம திருப்பூராக இருந்துச்சுன்னா 100 ரூபாய்க்கு காக்கில் வாங்கியிருக்கலாம். இங்கே பல்லடத்தில் தான் பார்ப்பாங்க, வாங்கிட்டு வந்தாங்க. வெள்ளை கலர் முல்லை, இது வந்து 80 ரூபா. ஏன்னா இன்றைக்கி நான் வந்துட்டு தலை குளிக்க போகிறேன். தலை குளிச்சுட்டு தலையை நல்லா உணர்த்திட்டு நான் இன்றைக்கி வந்து சீலை கட்ட போகிறேன். எனக்கு என் மேலே எனக்கு கான்ஃபிடென்ட் வேணும். அதுக்கப்புறமா தான் நான் கொஞ்சம் தலை சீவ போறியா? ஃப்ரீயாக பட்டு போகிறேன். அப்புறம் அம்மா நீங்கள் பிளாஸ்டிக் கிளிப் போடு, பிளாஸ்டிக் கிளிப்பே போடு. என்ன வண்டியிலேயே போகிறேன். பரவாயில்ல வேண்டாம், கிளிப்புமே டைட்டாக போட வேண்டாம். மற்றவங்கள மாதிரி பேசாத. சரிம்மா சரிம்மா. மற்றவங்க என்ன தெரியுமா சொல்கிறாங்க, உனக்கு வண்டியே ஓட்ட தெரில, நீ எதுக்கு வண்டி எடுக்கிற, வண்டி கம்முன்னு மூடிட்டு வீட்லேயே நிப்பாட்டு, வண்டியே நீ எடுக்காதேங்கிறாங்க. சூடு எனக்கு என்ன வண்டியே ஓட்ட தெரியாதா? நல்லா ஓட்டுவேன். யாருமே வண்டியிலேருந்து விழவே இல்லை, நான் அம்மா வண்டியில வந்து விழுந்துட்டேன். எத்தனை 13 வயசுலேருந்து நான் வண்டி ஓட்டிட்டு இருக்கேன். சரி அழுகாத. வண்டி ஓட்ட தெரியாம நம்ம இது பண்ணோன்னா எத்தனை வாட்டி நம்ம விழுந்து வந்துருச்சுப்போம். இதெல்லாம் நம்ம கண்ணு அவ்வளோதான், மற்றபடி எதுவும் கிடையாது. சரியா? சொல்ல, பூ கட்டி என்ன பண்ண போற? யோசி. இப்படி கண்ணுல பாரு, எப்படி தேம்பி தேம்பி நிக்குது. இங்க பாரு, தேம்பி தேம்பி நிக்குது பாரு. உடனே மூக்கு உன்னுக்கு சவக்கிற மாதிரி தான் எனக்கும் மூக்கு சவக்குது. உடனே எதுக்குதான் மூக்கு சவக்குதோ. நான்லாம் நல்லா ஜாலியாக இருப்பேங்க்கா. ஏன்னா அதுக்கு நடுவில் வந்துட்டு எனக்கு ஃப்ரெஷர்ஸ் வருது, விமன் பர்சல் வருது, ஓணம் வருது, ஜாலியாக அப்படி இருப்பேன் தெரியுமா. எப்படி இருந்தாலும் சரி, நான் சண்டைக்காரி சேனலில் விட்டுட்டீங்க. 2 பேருமே அதை கேர் பண்ணவே இல்லை. கவிஸ்வரில் தான் கவிதா கீழே விழுந்துருச்சு. சண்டைக்காரியில் சண்டைக்காரி சிஸ்டர்ஸ் 2 பேருமே அதை கேர் பண்ணிக்கவே மாட்டேங்கிறீங்க. பார்த்தீங்களா யூடியூப்பில் என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்கன்னு? முன்னாடி 4 ஹவர்ஸ் 4000 மணி நேரம் தான் வாட்சிங் ஹவர்ஸ், இப்போ 8000 மணி நேரம் வாட்சிங் ஹவர்ஸு. ஷார்ட்ஸ் முன்னாடி 10,000 மணி நேரம் 10 மில்லியன் இருந்தால் போதும், இப்போலாம் 20 மில்லியன் ஷார்ட்ஸு. அப்போல்லாம் நம்மலாம் வந்து லக்கி, அதை நம்ம தான் யூஸ் பண்ணிக்க மாட்டேங்கிறோம். 2 பேருமே யூஸ் பண்ணிக்க மாட்டேங்கிறோம். எல்லாத்துக்கும் அந்த வாய்ப்பு அமையாது. அதை கரெக்டாக அமைச்சிக்கிட்டா நல்லா இருக்கும்னு என்னோட சஜஷன். என்னைக்கு தான் அது ஏன் 2 வச்சு கட்டுற? பூ கம்மியாக இருக்கு, அதனால என்ன? நாளைக்கு காலேஜ் வச்சு. அதெல்லாம் இல்லை, நீ வச்சுக்கோ. நான் எனக்கு மட்டும்தான் இப்போ வாங்கிட்டு வர சொன்னேன். இல்லை இது வெள்ளை முல்லை தானே, 2 வச்சு கட்டினாலே டக்குன்னு விரிஞ்சிடும். இது நல்லா பந்தாவே வந்துடும். போகிற அன்னைக்கு மட்டும் லஞ்சு பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் டின்னர் 15 என்ன வீட்டிலே செஞ்சு எடுத்துகிட்டு போகணுமா? சரி அக்கா, எனக்கு இப்போ ஒரு பெரிய டவுட்டு. எந்த தோடு போட்டு போவ?
ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி தோடு எடுத்து வச்சுட்டு போ. அம்மா நீ வச்சுட்டு அம்மா ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி தோடு எடுத்துட்டு போவாங்களாம். சரி எந்த பேக்கில் எடுத்துட்டு போவ? ட்ராலி இருக்கு பாரு, அதை எடுத்துட்டு போ. அவ்வளோ பெருசில் பேக் பண்ணி வர. ஆமாம், 6 நாளுக்கு தேவையான ட்ரெஸ்ஸு, இன்னர் வேர்ஸு. சரி என்ன ட்ரெஸ்ஸு போவ? இல்லையே எடுத்துட்டு போறேன். அல்ல அது வெயிட்டா இருக்குமே அப்படின்னு யோசிச்சேன். நாங்கள் கொண்டாந்து ட்ரெயினில் வச்சு விட்றோம், அது என்ன இழுத்துட்டு போகிறது தானே, அதுதான் கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா எத்தனையும் தூக்கிட்டு போக மாட்டிக்கிட்டு. ஒரு ஹேண்ட்பேக் ஒன்று, ட்ராலி, அவ்வளோதான். என் ஹேண்ட்பேக்லாம் கேட்காது, இதெல்லாம் கேட்காத. நீ அது சின்னது எடுத்துட்டு போ. பர்ஸு, ஃபோனு, உன் சார்ஜர் ஏதோ எமர்ஜென்சிக்கு மட்டும் அதுக்குள்ளே வச்சுக்க. மற்றபடி எல்லாமே ட்ராலியில் வச்சுக்க. அதுதான் உனக்கு கரெக்டாக இருக்கும். அதான் இழுத்துட்டு போகும்போது நினச்சுன்னா ஒரு பேக்கும் கையில் ஒரு பேக் எடுத்துருப்பான்னு நினச்சேன். மாட்டிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும்ல. நம்ம 3 பேர் ஒரு நாள் 2 நாளைக்கே அத்தனை தேவைப்படும். சரியா? நீ 6 நாள் இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று வச்சா கூட பத்தாது. சிரமமா இருக்கு கண்ணா உனக்கு. சரி இப்போ நான் ட்ரெஸ்ஸு அது வீரோ திறந்து அது ஒன்றா எடுத்துக்கணும். மேக்ஸி எட்டு போக கூடாதான். அது சொல்லிடுச்சு அக்கா. ஜீன் எட்டு போனால் காயாதான். எனக்கு அந்த பிளாசோ ஜீன் மட்டும் வச்சுட்டு நீ என்ன ஜீன் வேணா எடுத்துட்டு போய்க்கோ, எனக்கு பிரச்சனை இல்லை. ஏன் காயாது, அதே மாதிரி குளிர் அதிகமாக இருக்கும். ஜர்க்கின் வேணுமா? சொட்டுறதாம்மா ஜர்க்கின்னு. சொட்டு நம்ம வீட்டில் இருக்கா? அப்போ நான் குளிர்னு சொல்லாம எடுத்து கொடுக்கவே இல்லை இத்தனை நாள்ல. அது அந்த பெரிய ஸ்வெட்டர். பட்டன் வச்சு மட்டும் இருக்காது. பட்டன் வச்ச மாதிரியா? ஓகே ஃபைன், கொடுத்துட்டோம். சரி ஓகே, நான் போய் சாப்பிட்றேன். இந்த வாரத்தில் இந்த மார்கழி மாசத்துல அந்த பூனை குட்டியெல்லாம் படுக்க வச்சுட்டு இருக்குல்ல சொட்டருக்குள்ளார, ஞாபகம் இல்லையா? அது உன்னோட சொட்டரை என்னால் திணத்துல வச்சிருக்கவே தெரியல. ஐயோ அது இருக்குல்ல, இப்படி இப்படி போட்டு தேய்ச்சி தேய்ச்சி தேய்ச்சி. அது இல்லை புரியலம்மா. நான் என்னென்ன பேக் வாங்கணும்னா அம்மா இந்த காய் எட்டுறதுக்கு சொல்லுது, உன் பேக் கொடுப்பாப்பா அதில் வச்சது நல்லா இருக்கும் மாட்டிட்டு அந்த பேக் நேத்து எவ்வளவு நல்லா இருந்துச்சு. காய பிடிச்சிட்டு விளையாடுது. இந்த ஐயோ கிடைக்குது. அதுக்குள்ள நோட் இருக்காது. இதை உள்ள போட்டு இப்படி மாட்டினா வேலை முடிஞ்சிச்சா. இது கையில ஒரு பக்கம் நடக்க நடக்க காலை டிங்கு டிங்கு அடிக்குது. நல்லா இருக்கு குடு அப்படிங்குது. ஆமா 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 அங்க பாரு, அப்படி பின்னாடி ஒரு அடி அடி. எடுத்து வச்சு கட்டு கட்டு. என் கட்ட தெரியலையா? நீயோட 13 நாள் தலை குளிக்கிற பாப்பா, அது ஒரு நாளைக்கு 2 டைம் தலை குளிக்கிற கேஸ் பாப்பா. 2 டைம் தலை குளிக்கிற ஆளு 13 நாள் குளிக்காம இருக்கு. அப்ப என் மண்டை எப்படி அரிக்கும்? என் நிலைமை யோசிச்சு பாரு. என்னைக்காவது இப்படி இருந்திருக்குறனா? விவேக் ஏதோ ஒரு குதிரை வாழை மோந்து வச்சு இது என்ன இப்படி கப்படிக்குது அப்படிங்கிற மாதிரி என் மண்டை கப்படிக்குது. ஹேர் கட் நானே வீட்டில் பண்ணிப்பேன். எனக்கும் பண்ணிவிட அமாவாசை முடிச்சுட்டு முடி கொடுக்கறதா இல்லை. நான் ஹேர் கட்லாம் இனிமேல் நான் வீட்டிலே தான் பண்ணிப்பேன். நான் நினைச்சேன் தெரியுமா, சுத்தமாக சுரண்டிட்டாங்க போல கீழே வரைக்கும் முடியலன்னு தான் நினைச்சேன். அப்புறம் இப்போ வீடியோ பார்க்கும்போது தான் தெரியும் இவ்வளோக்கு தானே எடுத்திருக்காங்க. ஸோ அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை நான் வந்து கவர் பண்ணி மேக்கப் பண்ணி பட்டிட்டிங்கிற வேலை பார்த்துருவேன். கீழே கொஞ்சமாக மட்டும் சமமாக வெட்டிடுவேன். முடி வெடிச்சிருக்கு இல்லையா, எனக்கும் வெட்டி விடு. சமமாக வெட்டி விட்டுருவேன். அதுக்கப்புறம் பாரு, அமாவாசை 12ஆம் தேதி முடியுதுமா. 13ஆம் தேதி வெட்டிக்கலாம். அமாவாசை முடிஞ்சோடனே எப்படிமா வெட்டுவ? அதை 14ஆம் தேதி வெட்டிக்கலாம். 15ஆம் தேதி நீ ஊருக்கு போக கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 3 மலை பூ கட்டிடுச்சு. 3 மலம் மல்லிகைப்பூ, இதில் ஒரே ஒரு ஜாதி மல்லி. இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் வாங்கிட்டாங்க. அந்த மாதிரி தான் இருக்குது. நாளைக்கு வாங்கிட்டு வரலாம். இதே 50 ரூபா தான்.
நாளைக்கு வாங்கிட்டு வாங்க. இல்லை 50 ரூபாயோ 80 ரூபாயோ. இந்த கல்வி இதில் நான் 2 வச்சு கட்டியிருக்கேன். இதுன்னு வெயிட் அதனால தான் அதிகமாக வந்திருக்குது. 3 மூலம் கரெக்டாக இருக்கு. எனக்கு ஆசை பூவாசை என்ன பண்ணுறது. சரி அம்மா காலன்னு கேட்டு சிற்பி காலம் தான் இருந்துச்சு. இல்லை பாப்பா அன்றைக்கே சிற்பி காலம் தான் கேட்டுச்சு. அது இந்த சிற்பி காலம் உங்கள் பழசாக தான் இருக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருக்காது. அதனால தான் வேண்டாம் சொல்லிட்டேன். வீட்டுக்கு வந்தோடனே கலர் சேஞ்ச் ஆகிடும். அங்கே பார்க்கும்போது வெள்ளையாக இருக்கும், வீட்டுக்கு வந்தோடனே கட்டப்பை கலரில் மாறிடும். போய் வச்சுட்டு வா. நீ கொஞ்ச நேரம் பார்த்துட்டு நான் போய் குளிச்சுட்டு வரேன். ம் படுத்துருக்கேன். அம்மாவுக்கு நீ சாரி செலக்ட் பண்ண போற. போய் பண்ணு போ. நீ நானா நீ பண்ணு. நீ தான். சரி தொட எது இருக்குன்னு பார்ப்போம். திறக்கிறதுக்கே வரையா இருக்கு. எந்திரி அம்மா வந்துடும் எந்திரி. நீ முகம் இப்படி இப்படின்னு குத்தமா தெரியலையா? நான் குத்தவே இல்லையே. அப்புறம் என்ன பண்ணிட்டு இருந்தேன்? சும்மா தான் பார்த்துட்டு இருந்தேன். முடியாது. போக்கா. நோ சான்ஸ். அப்படி என்னாலே முடியாது. சரிண்ணா. புது சாரி சொல்லணுமா? ஆமாம். புது சாரி எது எது கட்டலாம்? ஓகே இந்த சாரி செலக்ட் பண்ணியிருக்கோம். எடுத்து வைக்கலாம். பேக் ஹூக்கு இதுதான் அம்மாவுக்கு செலக்ட் பண்ணியிருக்கோம். பேக் ஹூக் பிரின்சஸ் கட். எஸ், பிரின்சஸ் கட் போட்டிருந்தா கூட பிரச்சனை இல்லை. கீழே பட்டி வச்சுருந்தாங்கன்னா எல்லா சாரி எல்லா ப்ளவுஸும் அழகாக இருந்திருக்கும். எனக்கு எந்த சாரிக்குமே கீழே பட்டி வைக்கல. சரி அம்மா வந்துடுச்சு. ஃப்ளீட் எடுக்கிறேன். தலை குளிக்க போகிறீங்க? எஸ் 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 13 நாளைக்கு அப்புறமாக. ஆனால் எனக்கு இங்கே தான் இன்னும் வலி குறையவே இல்லை. நேற்று டாக்டர் இருந்திருந்தாருன்னா பார்த்துட்டு வந்திருப்பேன். மட்டும் ரொம்ப வலிக்குது இங்கே மட்டும். தலையா? தலை தான். தலை ரொம்ப வலிக்குதா? இங்கே அதான் தலை. அது ஊசி போட்டது இல்லைம்மா. அம்மாக்கு எங்கேயுமே அங்கே ஊசி போடவே இல்லை. இங்கே பாரு, ஜிஹெச் 2 ஊசி போட்டாங்க. இந்த இடம் இன்னும் கட்டியாவே இருக்கு. மறந்துட்டியா நீ? ஜிஎஸ்ல ஊசிலாம் போட்டாங்க. ஆமா நீ இருக்கப்பதான் அம்மா எனக்கு ஊசி வேணாம்னுச்சு. ஒரு பக்கம் போட்டாச்சு, இன்னொரு பக்கம் போட்டே ஆகணும்னு திருப்பி வச்சு போட்டாங்களே. ஆமாம்மா ஜிஎஸ்ல 2 பக்கம் போட்டாங்கம்மா. நான் தான் சொல்றேன்னா ஊசி போட்டாங்க. ஆனால் இந்த பக்கம் தடிக்கலப்பா, இங்கே தடிச்சிருக்கு. அந்த பக்கம் விழுந்து எந்திரிச்சு, அதனால தடிக்கல. இந்த பக்கம் விழுந்து எந்திரிக்கல, அதனால தடிச்சு. விழுந்தா பண்ண போட்டோம். போயிட்டு என்ன மம்மி குளிச்சுட்டு வந்தாச்சா? குளிச்சுட்டு வந்தாச்சு. பாப்பா வந்து சாம்பிரான் போடுங்க. என் தலை காய வச்சிட்டிங்களா? ஓரளவுக்கு காஞ்சிருச்சு. கொஞ்சம் லைட்டாக நப்பா இருக்கும் போதே இந்த சிக்கு எடுத்தாதான். ஏன்னா முடியெல்லாம் சுருண்டு கிடக்குல. ஆனால் ஏன் நாங்கள் கவி சொல்லி எடுக்க சொன்னோம் அப்படின்னா அவங்களுக்கு இதோட அதிகமாக இருக்கும் இன்னும். இன்னும் பாத்ரூமில் எவ்வளோ முடி போச்சு தெரியுமா இன்னைக்கு? ஏன்னா அம்மாவுக்கு தான் தெரியும் வலி எங்கே அப்படி சொல்லிட்டு. புண்ணு நாங்கள் இந்த இடத்துல தான் இருக்குன்னு சொல்லுவோம், ஆனால் அம்மாவுக்கு தான் தெரியும் அது வலி எப்படி இருக்கு சொல்லிட்டு. இல்லைம்மா, அந்த இடம் மட்டும்தாம்மா. அங்கே தான் கொஞ்சம் மொத்தமாக இருக்கு. எத்தனை பிளேட் எடுக்க? குட்டியை தான் எடுக்கணும். அண்ணா நானும் கலவி ஆயிட்டோம். நாங்கள் பாரு. ஐயோ வெள்ள முடி. நான் எடுத்தேன்னா 10 எடுப்பேன். நீ எப்படியோ எடு. ஆனால் நாளைக்கு அழகாக சீலை கட்டணும், அவ்வளோதான். கட்டி ஒரு 4-5 ஃபோட்டோ எடுத்து ஸ்டோரி போடணும். ஆமாம். மூக்கு சரி சீக்கிரம் நீ சமைச்சிரு. சமைக்கணுமா? தோசை மட்டும்தான். தோசை வேறு ஏதாவது பிளான் வச்சுருக்கேன். அவள் அப்படியே ஏதோ சாப்பிடணும்னு சொன்னான். ஆர்டர் எது போட்டாதான் பார்த்தே ஆர்டர் போட்டுக்கோங்க. ஆர்டர் போட்டோம்னா ரேட் வேற வழி இல்லை, வண்டியா இருக்குதுங்க. ஆனால் வண்டியில் நம்ம எல்லாத்துக்கும் எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது பாருமா இந்த ஊருக்குள்ள. ஆனால் அருள்புரம்னு நமக்கு அது தெரியாது. அம்மா அருள்புரத்தில் உண்மையாக நான் இன்னைக்கு யோசிச்சேன் என்ன தெரியுமா? போன டைம் அடிபட்டு 6 மாதம் வெளியில் வராமல் இருந்தபோது கடவுளுக்கு பெரிய நன்றி சொல்லியிருக்கணும். ஏன்னா அந்த இடத்துல நீங்கள் வாக்கிங் டிஸ்டன்ஸ் தான், பஸ்ஸுக்கு போயிடுவீங்க, எல்லாமே எந்த இஷ்யூ இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் இன்னொருத்தவங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் அதை எடுத்து கொடுக்காம ஃபஸ்ட்டு அப்படியே இருந்துச்சு. ஆனால் இப்போ பாரு, அடி கம்மி தான், ஆனால் இருந்தாலும்
நமக்கு எல்லாமே ஒரு மாதிரி ஆனா இதுவும் ஒரு விதத்துல வந்து நம்ம பழகக்கூடிய ஒரு விஷயம்தான். இப்போ எது எப்படி அங்கிருந்து இங்க நடக்கிறது பெரிய விஷயமாவே தெரியல. நைட் டைம்ல ஒத்தே வருது. நைட் டைம்ல நாயெல்லாம் அப்பா பிடிச்சதுன்னா பணம் விரட்டு வேணும் தெரியும் அவவே. அதுக்கு இந்த அடியே பரவாயில்ல, நம்ம தையல் கூட போட்டுக்காம இருந்துடலாம். அது ஐயோ நான் சொன்னேம்மா, எனக்கு புரியுது மயிலு. எனக்கு உண்மையாலுமே இந்த பக்கம் வீடு கட்டினது எந்த அளவுக்கு சந்தோஷம் இருக்கோ, இப்போ அந்த அளவுக்கு இந்த இடத்துல வந்து சின்னதாக வருத்தமும் இருக்குது. இப்போ எல்லாத்துக்குமே நம்ம ஒருத்தர் எதிர்பார்க்குறோமே, அவங்களுக்கும் பர்சனலாக 1008 வேலை இருக்குல்ல. நம்ம கேட்குற டைம்லலாம் கரெக்டாக அவங்களும் சங்கடப்பட முடியாது, வரலின்னு சொல்ல முடியாது, எவ்வளவோ இருக்குல்ல. எனக்கு அதுதான் இப்போ எனக்கு உறுத்துது, கஷ்டமாக இருக்குது. எப்பவுமே விழும் போதெல்லாம் வண்டிக்கு பெரிய பாதிப்பு இருக்காது, ஆனால் இந்த தடவை வண்டியோட போச்சுன்னு சந்தோஷப்படும். கடவுளுக்கு தான் நன்றி சொல்லியே அவன் உண்மையாலுமே. இந்த டைம் வண்டியோட போச்சுன்னு சந்தோஷப்படும். வண்டி தெரிஞ்சிருந்த மாதிரி இதாக இருந்துச்சுன்னா என்ன ஆகுறது சொல்லு. கடவுளுக்கு தான் மிகப்பெரிய நன்றி. நான் என் சைஸுக்கு எடுத்துட்டேன். அங்கே பாரு நீ என்ன நீ யோசிச்சுட்டு இருக்க? நான் யோசிக்கல, நீங்க பேசுறதெல்லாம் நான் கவர் பண்ணிட்டு இருக்கேன். பாவம், ஏற்கனவே முடி கொட்டி தான் இருந்துச்சு. ரொம்ப முடி, எனக்கு வாழ்க்கையில முடியே கொட்டாது. ஏன் கொட்டாதுன்னா, எவ்வளோ கொட்டினாலும் எங்க அம்மாவுக்கு வந்துட்டு அந்த கொட்டினது அந்த டென்சிட்டி போகவே போகுது. எனக்கு அப்படியே முடி நல்லாவே இருக்கும், ஹெல்த்தியா இருக்கும் என் முடி. ஆனா இந்த கடைசி ஒரு வாரம் எப்படி இருந்துச்சு, அதுக்காக தான் அந்த மாதிரி கொட்டி இருக்குமோ. அப்பவே மனசை தேத்திக்கோ அப்படின்னு சொல்லியிருக்குது. அது அப்படிதான் போல ஏதோ ஒண்ணு ஆனா நடக்க போகுது, நீ வந்து கேர்ஃபுல்லா இருன்னு சொல்லி இருக்குமோ. நம்ம தான் கவனிக்காம இருந்திருக்கோம். எனக்கே கீழே இருக்கு, அம்மாவுக்கு நல்லாவே இதா இருக்கு. இல்லை உனக்கே கீழே இருக்குன்னா அம்மா என்ன ஒன்னோட துளி ஒன்று இருக்குதா? ஓ ஹைட்டு தான் இருக்குது ஏன் மம்மி? ஆனா எனக்கு என்ன இந்த 13 நாள்ல முடி லென்த்தான மாதிரி. அதான் ஆமா கொட்டுனாலே ரொம்ப கொட்டிருச்சுனால அப்படி இருக்கா என்னன்னு தெரியல. இங்க இந்த பக்கம் தான் இன்னும் முடி அதிகமா இருக்கும். ஆமா, ஏன்னா புண்ணு உனக்கு அந்த சைடு தானே இருக்கு. அம்மா இந்த முடியெல்லாம் நீ நார்மல் டைம்ல இவ்வளோ கொட்டியிருந்தா நீ என்ன பண்ணியிருந்திருப்ப? நான் என்ன பண்ண முடியும், நடக்கணும்னு இருந்திருக்கு. நார்மலாக அடிப்படாம ஒரு டைம் சீவினால இவ்வளோ முடி கொட்டுது. எனக்கு இதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் ஆக்சிடென்ட்ல கூட எனக்கு இவ்வளோ முடி உனக்கு தலையில் அடிப்பல. தலையில் அடிப்படனால ரொம்ப நாளா குளிக்காம இருந்தால தலைக்கு. ஆமா, ரெண்டாவது அவ்வளோ மாத்திரை பிம்பிள் வருது, வராம தானே இருந்துச்சு. யாரோ நல்லா சைட் அடிக்கிறாங்க. ஐயோ ஃபர்ஸ்ட் இயர் பசங்க வேற என்ன எக்ஸாம் வரல உட்காந்து வச்சக்கன்னு வாங்காம பார்க்குறானுங்க. எனக்கு சிரிப்பாக வருது. இப்போ ஃபேனை போட்டுவிடு பாப்பா. இந்தாங்க உங்கள் பொக்கிஷம். ம் 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 பொத்தி வளர்த்த வடிவவில்லை. சரி விடு, உயிர் பொழைச்சோம், மசுறு தானே போட்டோம். இந்தப்பா கொண்டு போய் வாழை மரத்தில் வச்சிருப்பா. இதுவா? ஆமாப்போ 100 கிராம் சிக்குமுடி 100 ரூபா, 50 கிராம் சிக்குமுடி 150 ரூபா. ஆமா இப்பெல்லாம் அந்த துணி சீலையில தண்ணி ஊத்தும். தாண்டிட்டு போறீங்களா ஒளிஞ்சு? சொம்பு எடுக்குதா பாரு அப்பயும். நாங்க பழைய கவிஸ்வல்ட வந்துட்டோம். நீ சரியானதுக்கு அப்புறம் திட்டுறியாவா? நான் மட்டும் இல்ல, என்னை மட்டும் பார்க்க கூடாது. 2 பேர்த்தையும் தான் சொல்றேன். சொல்லு மம்மி. நீ கொஞ்சம் கட் பண்ண பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறமா நான் இப்படி ரெடியாக இருக்கேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இனிமே வந்துட்டு புண்ணெல்லாமே ஆறாம தான் இருக்கு. ஆனாலும் எனக்கு இப்படி என்னை பார்க்கணுன்னு ஒரு
மனசுக்குள்ள ஓடிட்டே இருந்துச்சு. ஸோ அதனால வந்து இன்னைக்கு நான் இந்த மாதிரி ரெடியாக இருக்கேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நல்லா இருக்கா தங்கம்? அழகா இருக்கு. இப்போ முதுகில் இருக்கிறத காட்டிடுறேன் பாருங்க. இப்போ தலையில் இருக்கிறது எந்த அளவுக்கு கவர் ஆகும்னு எனக்கு ஃபுல்லாக மறைஞ்சிருச்சு. ஏன்னா முடி வந்து நான் இப்படி போட்டுட்டேன். இப்போ நம்ம முதுகு பார்த்துடலாம். முதுகு வந்து இப்போ இப்படி தான் இருக்கு, தெரியுதா தங்கம்? அது எனக்கு எப்படி சொல்றது, என்ன நான் இப்படி பார்க்கணுன்னு எனக்கு ஒரு ஆசை. அதனால நான் இப்படி வந்து ரெடியாக இருக்கேன். எனக்கு என்ன பிடிச்சிருக்கு. எங்கள் இலக்கியா சொல்கிற மாதிரி வீடியோ ஆன் பண்ணிவிட்டு சுற்றி போடுங்கக்கா, அப்போதாக்கா கண்ட்ரிஸ்டிலாம் போகணும்னு சொன்னிச்சு. அது உண்மையாக என்னமோங்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. கை மட்டும் கொஞ்சம் லைட்டாக வலி. நேற்று அவசரம் கொடுக்கு பிச்சு எரிஞ்சிருச்சு. ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டு பசி டைமில் இருக்கும்போது அந்த வெறியில் பிடிச்சி பிச்சுட்டேன். அதான் ஆனால் நாங்கள் வந்து பேக் ஹூக் வச்ச சாரீ தான் கட்டலான்ற எடுத்துருந்தாங்க. வீடியோ எண்டிங்கில் தெரிஞ்சிருக்கும், ஸ்டார்டிங்கில் தெரிஞ்சிருக்கும். என்னன்னா அது கை நல்லா லூஸாக இருக்குது. இதுவுமே கை லூஸாக தான் இருக்குது. இருந்தாலும் இது அவ்வளோக்கா தெரில, அது நல்லாவே லூஸாக இருக்குது. அதெல்லாம் வந்து ஒவ்வொரு தையல் போடணும். மற்றபடி எல்லாமே ஓகே, கை மட்டும் லூஸாக இருக்குது. எப்படி இருக்குது? நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. அழகாக இருக்குடா. அழகாக இருக்கு. ஓகே சரி ஓகே. இப்போ நான் வந்துட்டு 2 ரீல்ஸ் எடுத்துட்டேன். ஒரு கொஞ்சம் ஒரு நிமிஷம் சாங் பாடி எடுத்து வளர்றேன், பேசி எடுத்துட்டேன். கொஞ்சம் எனக்கு வந்து கான்ஃபிடென்ட் குறைஞ்ச மாதிரி இருந்துச்சு. சீரியஸ்லி நான் கீழே விழுந்து பல்லு உடஞ்ச போது கூட, ஆனால் இதை விட மோசமாக இருந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் அதுலேருந்து நான் வெளியே வந்துட்டேன். இப்போ எனக்கு ஏதோ வந்து என் மேலேயே எனக்கு கொஞ்சம் கான்ஃபிடென்ட் குறைஞ்ச மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து இன்றைக்கி நான் இப்படி என்னை மாற்றி பார்ப்போம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சீரியஸ்லி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுதான் எனக்கு வந்து பழைய கவிதை மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இந்த 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 13 நாள் நான் கடந்து வந்தது ஒரு மிகப்பெரிய ஒரு கெட்ட கனவாக நினச்சி நான் மறக்கணும் அப்படிங்கிற ஒன்றுக்காக தான் நான் வந்து இது பண்ணேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. மனசார நான் மனசார ரொம்ப 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 கஷ்டப்பட்டேன். கடவுள் புண்ணியத்தில், எங்கேயோ நான் செஞ்ச புண்ணியத்தில் ஹாஸ்பிட்டல் செலவுக்கு என் கையில் காசு இருந்துச்சு. ஓப்பனாக சொல்லணுன்னா ஹாஸ்பிட்டல் செலவுக்கு என் கையில் காசு இருந்துச்சு. ஆனால் இந்த தடவை என்னன்னா எனக்குள்ளார ஒரு நம்பிக்கை, நான் நல்லா இருக்கேன், ஒன்றும் இல்லை, நம்ம ரெடி ஆகிடலாம், நம்ம வீட்டுக்கு போயிடலாம், வீட்டுக்கு போய் இழந்ததை நம்ம மீட்டுக்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. இப்போ கிட்டத்தட்ட ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்ஸே பார்த்தீங்கன்னா ஒரு 50-60க்கு மேலே வந்துருச்சு. வண்டியுமே பார்த்தீங்கன்னா 20 to 25 வந்துடும். ஸோ இப்போ கிட்டத்தட்ட இந்த 13 நாளில் எனக்கான செலவு அவ்வளோ செலவாயிருக்கு. இன்னுமே இது ஃபுல்லாகவே ரெக்கவர் ஆகலை. இப்போது ஸ்டிச்சஸ் பிரித்து அது நான் லாஸ்ட்டாக போட்ட வீடியோவில் யாருக்குமே எதுவுமே தெரிஞ்சிருக்காது. ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன், தெரிஞ்சிருக்காது. ஆனால் அது வந்து ஃபோட்டோவை பார்த்தா ரொம்ப இதாக இருக்குது. எனக்கே அது பார்க்கும்போது உடம்புலாம் செலுத்து ஒரு மாதிரி இருக்குது. ஆனால் இது இந்த மாதிரி நடக்கக்கூடாது யாருக்காக இருந்தாலும். ஆனால் எனக்கு நடந்துருச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இந்த இடத்துல வந்து எனக்கு வண்டி ஓட்ட தெரியலன்னு சொல்கிறீங்களா, ஓகே எனக்கு வண்டி ஓட்ட தெரியல. எனக்கு வந்து குடும்பம் நடத்த தெரியலன்னு சொல்கிறீங்களா, ஓகே எனக்கு குடும்பம் நடத்த தெரியல. அண்ட் வந்து எனக்கு பிள்ளைங்களை வளர்க்க தெரியலையா, அண்ட் ஓகே எனக்கு பிள்ளைங்களை வளர்க்க தெரியல. எனக்கு வாழ தெரியலையா, ஓகே எனக்கு வாழ தெரியல. எனக்கு வாழ தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா மற்ற குடும்பத்தை ஏமாற்றி மற்றவங்க கிட்ட பணம் பறித்து மற்றவங்க கிட்ட நான் வந்து பொய் பேசி நான் வாழ்ந்திருக்கலாம், என் பிள்ளைங்களை நான் வளர்த்திருக்கலாம், என்ன வேணாலும் பண்ணியிருக்கலாம். இன்னைக்கு நான் என்னவா இருக்கேங்கிறத நான் அப்பட்டமா வெளிப்படையா நான் விழுந்துட்டேனா, நான் எப்படி நல்லா இருக்கேனா, நல்லா இல்லையா, ஒரு பொருள் வாங்குறேனா, ஒன்று விற்கிறேனா, எதுவாக இருந்தாலும் நான் ஃபஸ்ட்டு நீங்கள் எல்லாம் என்னோட ஃபேமிலியாக நினச்சி தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். அதில் ஒரு சிலருக்கு வந்து உனக்கு எப்படி வருதுன்னு கேள்வி, அப்புறம் உன்னால் எப்படி முடியுதுங்கிறீங்க, நீங்கள் தனியாக தானே இருக்கேன், அப்புறம் உனக்கு பின்னாடி யாரும் இல்லாமல் உன்னால் வாழ முடியாதுங்கிறீங்க. முருகன் நிறைய சொல்கிறேங்க, முருகன் நிறைய, என் பிள்ளைங்க நிறைய, என் பின்னாடி யாருமே இல்லைங்க. என் பின்னாடி யாராவது இருந்திருந்தா நான் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். இப்போ என் பஸ்ஸுங்களை கொண்டு போய் விடுறதுக்கு ஒவ்வொரு நாளும் நான் வந்து ரென்சியா, அவளுக்கு நிறைய வேலை இருக்கும். ஆனால் அவள் வேலையை விட்டுட்டு சிரமம் பார்க்காம வர இப்போ வரைக்கும் முகம் சுளிக்கலை. அதுக்கு அவளுக்கு நான் பெரிய நன்றி சொல்லிக்கிறேன்.
இன்னொன்று என் பின்னாடி யாராவது இந்த என்னை கைட் பண்ணுறாங்க அப்படின்னா நான் இந்த அளவுக்கு வந்து உங்ககிட்ட சொல்லணுங்கிற அவசியமே இருக்காது. நான் வாக்கில் சுமூகமாக எந்த ஒரு விஷயமே வெளிப்படுத்தாமல் நான் வாக்கில் இப்போ ஒரு நகை எடுக்கிறேன்னா, இல்லை ஒரு ட்ரெஸ் வாங்குறேன்னா, இல்லை ஒரு பொருள் வாங்குறேன்னா யார்கிட்டையுமே எதையுமே காட்டாமல் நான் மறைமுகமாக வாங்கிட்டு மறைமுகமாக இருந்துக்கலாம். ஏன்னா என்னோட உழைப்பில் முழுக்க 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 என்னோட உழைப்பில் ஒவ்வொரு பொருளும் நான் வாங்குறதுனால என்னை பார்த்து யாருக்கோ ஒருத்தருக்கு அது நல்ல விதமாக போய் சேருங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் நான் அதை வந்து வீடியோவாகவே உங்களுக்கு நான் கொடுக்குறேன். அது ஒரு சிலவங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்குது. இந்த வீட்டுக்குள்ளாரையே அடைஞ்சிருக்க லேடிஸாக இருக்கட்டும், இல்லை அவங்க வீட்டில் இருக்க லேடிஸுங்களோ, இல்லை அவங்க பொண்டாட்டி, அவங்க அக்கா தங்கச்சி, இல்லை அவங்க அம்மா அப்பா அந்த மாதிரி ஏதாவது பண்ணுறவங்களா இருந்தால் அந்த மாதிரி பேச தோணும். இப்போ என்னை பற்றி பேசுகிறவங்களுக்கு நான் ஒரே ஒரு விஷயம் இந்த இடத்துல நான் ஷேர் பண்ணிக்கிறேன். என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, நீ பேசுறதுலே தெரியுது உன் வளர்ப்பு, நீ எப்படி வளர்ந்துருக்க, உன்னோட சேர்க்கை எப்படி இருக்கு, உன் மனசுல எவ்வளோ அழுக்கு இருக்கு. உன்னை நினைச்சு எனக்கு பரிதாபமா இருக்கு. சீரியஸா சொல்றேன், உன்னை நினைச்சு எனக்கு ரொம்ப பரிதாபமா இருக்கு. ஏன்னா யாருனே தெரியாத ஒருத்திய ஒரு நிமிஷமோ இல்லை ஒரு 5 நிமிஷமோ வீடியோவில் பார்க்கும் போதே நீ இவ்வளோ மோசமாக நடந்துக்கிற பேசுகிற அப்படின்னா, உன்னை சுற்றி இருக்கிற லேடிஸுங்க, உன்னை சுற்றி உன்னை கட்டிக்கிட்டு வந்த பொண்ணோ, இல்லை உன் கூட பிறந்த பொண்ணோ, இல்லை உங்கள் பெற்றவங்களோ, இல்லை உனக்கு பிறந்த பொண்ணையோ நீ எப்படி ட்ரீட் பண்ணுவேன்னு நினச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்க நிலைமை ரொம்ப மோசமாக இருக்கும். அதனால தான் நீ வந்து இப்படி பேசிகிட்டு இருக்க. எனக்கு 1008 வேலை இருக்குது, சரியா? எனக்கு 1008 வேலை இருக்குது, 1000 கடன் இருக்குது, பிரச்சனை இருக்குது, நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குது. உன்ன மாதிரி நான் ஒன்றும் தருதலை கிடையாது. இன்றைக்கி நான் வந்து 11 வருஷமாக என் பிள்ளைங்களை இவ்வளோ தூரம் நான் கொண்டுட்டு வந்திருக்கேன். இந்த அளவுக்கு நான் இருக்கேன். எவ்வளோ கீழே விழுந்தாலும் மேலே விழுந்தாலும் என்ன நானே மோட்டிவேஷன் பண்ணிக்கிட்டு வெளியில் வர்றதுக்கு காரணம் என் 2 குழந்தைங்க தான். என் 2 குழந்தைங்களுக்காக தான் இவ்வளோ தூரம் வரேன். இப்போ நான் விழுந்தது வந்து உங்களுக்கு பார்த்துருக்கீங்க, வீடியோ போட்டிருக்கோம். நான் இதுக்கு முன்னாடி இதை விட சிவியராக நான் இருந்திருக்கேன். டெட் பாடி மாதிரிலாம் நான் கடந்திருக்கேன். 6 மாதம் கை வராமலாம் நான் கடந்திருக்கேன். அதுலேருந்தே நான் மீண்டு வந்துட்டேன். அதில் இருந்து மீண்டு வந்து திரும்ப ஒன்றொன்னா சேகரித்து அதுக்கப்புறம் இன்னைக்கு இந்த இடத்துல நான் தான் என்னோட பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கம்பீரமாக என் பசங்க போகிறாங்க வர்றாங்க. இது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஆணவத்தில் பேசலை, என்னோட உழைப்பில் என்னோட மனசார நான் பேசுகிறேன். எனக்கு தூரத்துல இருந்து பார்க்குறவங்களுக்கு என்னை எப்படி தெரியுதுன்னு தெரில. என் கூட பழகினவங்களுக்கு எல்லாத்துக்குமே நான் எப்படிங்கிறது தெரியும். நான் ஒரு தப்பே செஞ்சுட்டா கூட அந்த தப்பை என் குழந்தைங்கிட்ட கூட நான் சொல்லி அழுதுருவேன். நான் இந்த இடத்துல இதை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லி அழுகுற கேரக்டர். எனிவே என்னை நீ நேசித்து எனக்காக ப்ரே பண்ணிக்கிட்ட, எனக்காக கோயிலுக்கு போனீங்க, எனக்காக அர்ச்சனை பண்ணீங்க, எல்லா தங்கத்துக்கும் இந்த வீடியோ பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு நான் மிகப்பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன். அம்மா, என் அம்மாவும் இந்த இடத்துல இருந்து வந்திருக்காங்க, எனக்கும் இந்த மாதிரிலாம் நடந்திருக்குமாலாம் சொல்லியிருக்கீங்க. ரைட்டு தான் தங்க. எல்லாத்துக்குமே வாழ்க்கையில் வந்து சறுக்கும், யாருமே சமமாக இருக்க மாட்டாங்க. எனக்கு எங்கள் கொரியர் ஆஃபீஸ் தம்பி சொன்னது என்னன்னா, அக்கா நான் 7 வருஷமாக பிஸ்னஸ் பண்ணுறேன், 6 மாதத்துக்கு ஒருக்கா நான் பயங்கர அடி விழுவுங்க. இதுல இருந்து மீண்டும் உங்களால வர முடியும். நீங்க ஏன் எனக்கு பில்லை இப்ப செட்டில் பண்ணீங்க, அப்புறம் செட்டில் பண்ண வேண்டியதான்னு சொல்லி அந்த தம்பி கூட என்கிட்ட சொன்னிச்சு. இல்லை தங்கம், ஏன்னா அவருக்கும் அடுத்த மாதம் 11/12 மேரேஜ், அவருக்கும் நிறைய இஷ்யூ இருக்கும், நிறைய பண ப்ராப்ளம் இருக்கும். அதனால யாருக்குமே இந்த செகண்ட் வரைக்கும் யாரோட கடனையுமே நான் பெண்டிங்கில் வைக்காமல் எல்லாத்துக்குமே என்னென்ன செட்டில் பண்ணுமோ செட்டில் பண்ணிவிட்டு நானும் ஹாஸ்பிட்டல்லேருந்து ரெக்கவர் ஆகி வந்துட்டேன். நான் இது பேசணும்னு நிறைய ஆசை இருக்குது. ஏன்னா இப்போ மைக்கில் அதனால கொஞ்சம் கத்தி பேசுறதுனால எனக்கு உடனே வலிக்குது. கண்டிப்பாக நாளைக்கு நான் முடிஞ்ச வரைக்கும் லைவ் வருவேன். இந்த வீடியோ யார் பார்த்தாலும் சரி, நாளைக்கு நான் லைவ் வருவேன். நான் லைவ் வரணும்னு நினைக்கிறீங்க, நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நான் லைவ் வருவேன். லைவ் வந்தால் எங்கிட்ட எல்லோரும் ஜாலியாக பேசுகிற மாதிரியா இருந்தால் கண்டிப்பாக நான் லைவ் வரேன். அண்ட் வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்தளவுக்கு நான் ரெடியாகி வந்துட்டேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. பயங்கர ஹாப்பியாக இருக்குது எனக்கு. சீரியஸ்லி பயங்கர ஹாப்பி. வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் டேப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். பாய். வேற ஒரு வீடியோவை சந்திப்போம்.